பணம் ஏறிட்டார், பெரிய ஹீரோ ஆயிட்டார். நீ வந்து பணம் ஏற மரம் ஏறதெல்லாம் ஹீரோ கிடையாது. கொஞ்சம் ட்ரேடிங் எடுத்தா யார் வேணாலும் ஏறலாம், படிக்கட்டு எல்லாமே கூட ஏறி போகலாம். ஆனா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடை எதிர்த்தாலும் இது தப்பு என்றால் தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் இங்க ஹீரோ. கல்லுக்கு எதிராக பேசினா நீங்க டாஸ்மாக் ஆதரவான்னு கேட்கறீ, டாஸ்மாக் எதிராக போராடுறது நாங்க. அதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இப்போ இன்னொரு கூட்டம் இருக்குது, கல்லு வந்து உடம்புக்கு நல்லது, அதுல கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது இருக்குது என்பதற்காக விஷயத்தையெல்லாம் கள்ளிப்பாலில் இருந்து எடுத்து கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கும், அதுக்காக அதெல்லாம் குடிக்க முடியாது. ஒரே தற்கூரி கூட்டமா உட்காந்து திருப்பி கல் உணவு நல்லதுன்னா என்ன நல்லது? அப்ப பிராண்டி விஸ்கி எல்லாம் பெட்ரோல் டீசல் இருந்தா வருது. ராமதாஸ் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க. ஆனா இதுல வந்து கல்ல மௌனமா அப்படியே ஏதோ தேல் கொட்டின மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னு தெரியும், தெலுங்கரன்றோம். ஆந்திரால கல்லு விக்குது, தெலுங்கன போல எனக்கும் கல்லு குடிக்கணும்னு கேட்டது நீயே. தமிழ்நாட்டுக்காரன் நாங்க கல்லு குடிக்க வேண்டாம் சொல்றது நாங்க. ஆனா நாங்க தெலுங்க, நீ வந்து தமிழனா? திமுக கார மாதிரி தானே. ஏதாவது பேசினா சங்கீடு சொல்லிட்டு அவன் போயிடலாம். அவன் சங்கீடா போச்சு அவ்வளவு, அதுக்கப்புறம் பேசக்கூடாது. அவனுக்கு இவன் வந்து அவன் தெலுங்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ரெண்டு பேருக்கும் பேச அறிவு கிடையாது, ரெண்டு பேரும் தத்திகள் தான். இவன் தமிழ் தத்தி, அவன் வந்து திராவிட தத்தி. இது சீமானுக்கு தெரியாம எல்லாம் பேச. இந்த மாதிரி கொச்சையான அரசியல் எல்லாம் சீமான் பண்ணுவது நல்லது கிடையாது. அதை அவர் தம்பிகளும் அவர்கள்லாம் நிறுத்திக்கிறது நல்லது. அது யாரு வேணாலும் பேசலாம். சீமான் பொறுத்த பையன் சீமான் பையனா இல்லையான்னு பேசினா எப்படி நிரூபிப்பாரு? இல்ல எவ்வளவு கொச்சையான ஒரு கேள்வியா இருக்கு. சீமான் நீங்க படிச்சாருன்னு கேட்டா அவர் படிக்கலைங்க, கல்லு குடிச்சிட்டு காலேஜுக்கு போனாரு, காலேஜ் வாசல்ல கல்லு கடை இருந்துதான் குடிச்சிட்டு பரமக்குடி போய் படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து வீட்டுல படுத்துக்கிட்டாரு. கல்லு கடையை திறந்தா என்ன ஆகும்னு சீமான் தான் உதாரணம். கல்லை கடிச்சு குடிச்சிட்டு படுத்துப்பீங்க, படிக்கலாம் மாட்டேங்க யாரும். நீ வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு பேசுவ, கோழி மேய்க்கிறதுக்கு பேசுவ. சீமான தான் சொல்றேன், ஆடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போட போறாரு. காட்டுல ஆடு மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு, மாஞ்சோலையில மக்களை வாழ விடவே அனுமதி இல்லையா? ஏன் போராடல? மாட்டுக்கு மட்டும் தான் போராட தெரியுமா? மாட்டுக்கு போராட கோனார் ஓட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்கிறார். நாம் தமிழர்ல மருத்துவர் பாசறை இருக்குல்ல, MBBS டாக்டர் படிச்சவங்க மருத்துவர் பாசறை இருந்தா வரட்டும், அவங்க விவாதிக்கட்டும், அவங்க யாராவது சொல்லட்டும். சொன்னா ஏத்துக்கலாம் மாட்டேன், சொன்னா அவங்க கேஸ போட்டு மருத்துவம் வேலை செய்ய முடியாம பண்ணிடுவேன். கல்லுக்காக நம்ம வந்து பேசணும்னு எல்லாம் பேசலாது. நம்ம மது ஒழிப்பு, டாஸ்மாக்கு எதிராக போராட்டங்களை நடத்திட்டு இருந்தோம். அந்த நேரத்துல ஒரு கட்சி வந்து கல்லு இறக்குறதுக்காக போகிறாரு, ஒரு கட்சியின் தலைவர் போறாரு என்பதற்காக ஒரு அறிக்கை. கல்லு வந்து உடல்நலத்துக்கு கேடு, அதுவும் மதுதான், அதுவும் போதைப் பொருள் தான் என்று பேசினா உடனே என்ன வந்தாலும் உடனே நாடார் சங்கம் வந்து நாம் தமிழர்னு பேசிக்கிறாங்க. ஆனா உடனே நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து நாடார்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு போடக்கூடாது, இத்தனை வருஷம் 1 லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க, இப்பதான் வந்து ஓட்டு போடக்கூடாது. நீ பல வருஷமாவே ஓட்டு போடக்கூடாது, தேர்தலுக்கு வந்து வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்படி கல்லுங்கிறது போதைங்கிறது நாடறிந்த விஷயம். ஆனா அதுக்கு தமிழ் பற்று, ஜாதி பற்று எங்க கொண்டு வந்து தமிழ் பற்று எல்லாம் காட்டுறான் பாருங்க. கல்லுல கொண்டு அதெல்லாம் பூசி அது உணவுன்னு பல லட்சம் பேரை நம்ப வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு கரப்ஷன், ஒரு மைண்ட கரப்ட் பண்ற அளவுக்கு ஊழல் படுத்துறதுன்னா வெறும் படத்துல மட்டும் ஊழல் கிடையாது, மனசையும் ஊழல் படுத்தி வச்சிருக்கான்.